சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம் ஆனது வருகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன, எதற்காக இந்த நாள் நடத்தப்படுகிறது, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்துட்டு இந்த ஆணி திருமஞ்சன நாளிலிருந்து உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அதாவது ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையுமே நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்ற தகவல் நிச்சயமா தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. சோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா இதனை பற்றி நீங்க தெரிந்து கொண்டு கண்டிப்பா உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான குணம் படைத்த மேச ராசினியர்களுக்கு தான் இந்த ஜூன் 21ஆம் தேதியில இருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகத்திற்கு தான் இந்த ஆணி திருமஞ்சனம் என்று பெயர் சொல்றாங்க. இது ஆணி உத்திர திருவிழா என்று கூட சொல்வாங்க. ஆணி மாதத்து சிதம்பரத்தில் பாத்தீங்கன்னா 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறுங்க. ஆணி திருமஞ்சனமும் நடைபெறக்கூடிய சமயத்துல 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில இருந்தருள்வதாக ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு ரசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் இதனால கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனம் காண வேண்டும் அப்படின்னு பொதுவாகவே சொல்வாங்க. இந்த ஆணி திருமஞ்சனமானது சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அடியார்கள் சொல்வது உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்னி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுது. சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறுங்க. 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வாங்க. ஆனா சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் செய்வாங்க. இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலே இந்த அபிஷேகமானது சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நடராஜர் அபிஷேகங்களுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அபிஷேகத்தை நீங்க கண்ணால் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று இந்த மாதிரி திருமஞ்சனம் அபிஷேகத்தை நீங்க கண்ணார பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதத்தில் நடக்கூடிய அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் ஆயிரங்கால் மண்டபத்துல நடராஜர் எழுந்தருளுவார். அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த மகா அபிஷேகம் நடத்தப்படும். தேவர்கள் ஈசனை வழிபடக்கூடிய காலங்கள் என்பதாலே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படுவது வழக்கமாகவே சொல்லி இருக்காங்க. இதனை நீங்க தரிசித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி சிவனுடைய திருவருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. வேண்டிய வரங்களை சிவபெருமான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கறதும் நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆணி திருமஞ்சனம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி அன்று வருகிறது. அந்த நாள் முழுவதுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளதால் நடராஜரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ இதனை தொடர்ந்து ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து மேசம் ராசினியர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாங்க. மேசராசினியர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பிறர் குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் பிறருடைய குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த நபருங்க. உங்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைகிறது. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு உங்களுக்கு இருக்கலாங்க. மனதில் இருக்கும் திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முக்கியமான பணிகள் துரிதமாக உங்களுக்கு நடக்குங்க. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக நடந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு கடின உழைப்பிற்கு பின்னாடி முன்னேற்றம் நீங்க அடையலாம். எதிர்பார்த்த ஆர்டர் நீங்க நினைத்தபடி உங்களுக்கு வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனது துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளை கண்டீங்கன்னா ஒதுங்கி சென்று விடுவது பெண்மணிகளுக்கு நல்லதுங்க. அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. அதற்கு பதிலாக நீங்க யோசித்து செயல்பட்டீங்கன்னா காரியங்களை நீங்க சாதித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கட்சி பிரச்சனைகள் குடும்ப சந்தேகத்தை கெடுக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் சில காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க. பணம் எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவி மாணவர்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம். நீங்க செய்யக்கூடிய காரியத்தை நன்றாக ஆலோசித்து செய்வது நல்லதுங்க. ஆன்மீக போக்கு மனதிற்கு உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். அதுபோலவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வேலைகளும் சுமூகமாக முடியுங்க. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே உங்களுக்கு அமையும். பொருளாதார வசதியில முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடை நீங்க செய்வீங்க. எதிரிகளுடைய இன்னல் இருக்கும் இடம் தெரியாமல் போகலாம். கடின உழைப்பிற்கு உங்களுக்கு வெற்றி தேடி வரும். உங்களுடைய நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சுடன் முடித்து விடுவீங்க. இந்த காலகட்டம் முழுக்க மேசராசினியர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதியில இருந்து என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.